ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: இஸ்ரேலுக்கான தமது அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜஸ்தானின் பொக்ரானில் இன்று விமானப்படை பயிற்சியை பார்வையிடுகிறார். ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு திட்டங்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அல்பேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இஸ்ரேல் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமது இஸ்ரேல் பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் தமது பயணத்தின்போது மேற்கொள்ளப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னதாக இஸ்ரேல் அதிபர் திரு ஐசாக் ஹெர்சோகையும் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். பிரதமரின் இஸ்ரேல் பயணத்தின்போது வர்த்தகம், கல்வி, வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையின் வாயு சக்தி போர் பயிற்சியை பார்வையிடுகிறார். ஜெய்சால்மர் அருகே பொக்ரானில் விமானப்படையின் சாகசங்களை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோரும் கலந்து கொள்ளவுள்ளனர். முன்னதாக உள்நாட்டு இலகுரக போர் ஹெலிகாப்டரான பிரசாந்தில் குடியரசுத் தலைவர் பயணிக்க உள்ளார். இது இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட நவீன போர் ஹெலிகாப்டர் ஆகும். ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு திட்டங்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையம் மற்றும் சினாப் ரயில் பாலம் போன்ற திட்டங்கள் ஜம்மு காஷ்மீரின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக கூறினார். கல்வியில் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியடைந்து வருவதாகவும், குறிப்பாக பெண் கல்வி அதிகரித்து வருவதாகவும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் உணவு பதப்படுத்தும் துறை முக்கிய பங்காற்றும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் கூறியுள்ளார். நிலையான ஆரோக்கியமான உணவுகள் தொடர்பான சர்வதேச மாநாட்டை குண்ட்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டிற்கு உணவுத்துறையில் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி அவசியம் என்று அவர் தெரிவித்தார். உணவுத்துறையில் வளர்ச்சிக்கான இடைவெளியை நிரப்ப நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகளை சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தினார். புதிய அடல் ஆய்வகங்கள் நாடு முழுவதும் மாணவர்களிடையே படைப்பாற்றலை ஊக்குவித்து புதுமை கண்டுபிடிப்புகளை அதிகரிக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தாலாவில் நாட்டின் முதல் மாநில புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆய்வக வசதிகள் பெருநகரங்களை தாண்டி மாவட்டங்கள், கிராமங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் 10,000 அடல் ஆய்வகங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரின் மேம்பாட்டுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் தமது அமைச்சகம் சார்பிலான கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் போன்றோரை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக திரு வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். குல்மார்கில் நடைபெற்ற 6வது கேலோ இண்டியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் 2ஆம் கட்ட நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், குல்மார்கை உலகளாவிய குளிர்கால விளையாட்டு மையமாக மாற்ற அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். காஷ்மீர் நிலம் மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளதாகவும், இங்கு வருங்காலத்தில் மேலும் அதிக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு, சுற்றுலா மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் இணைத்து நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குளிர்கால விளையாட்டுகளை மேலும் வலுப்படுத்த ஜம்மு காஷ்மீரில் தேசிய சிறப்பு மையம் நிறுவப்படும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உத்தரப்பிரதேச அரசு ஜப்பானைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களுடன் 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் அவர் 2 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிப்படையான கொள்கைகள், சிறந்த சட்டம் ஒழுங்கு, வலுவான உள்கட்டமைப்பு ஆகிய அம்சங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் மீது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றார். உத்தரப்பிரதேசத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்குடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். அசாமில் உயர்கல்விக்கு ஊக்கமளிக்கும் திட்டங்களை மாநில அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். குவஹாட்டியில் நேற்று மாணவர்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் நிதியுதவி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 4 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இத்திட்டத்தில் பயனடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்கவும் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மும்பை வரும் அவர் 2 நாள்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். வரும் 2ஆம் தேதி புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் திரு மார்க் கார்னி இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க விரும்புவதாக இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார். இந்தியாவின் 77வது குடியரசு தினம் மற்றும் இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவிலிருந்து அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்தியாவுடனான வணிக தொடர்புகளை அதிகரிக்க இலங்கை விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இலங்கையின் நெருங்கிய நட்பு நாடு இந்தியா என்றும் சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா உறுதுணையாக இருந்ததாகவும் டாக்டர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். ராஜஸ்தானின் பில்வாராவில் நேற்று நடைபெற்ற முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பரஸ்பர வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பில் ராஜஸ்தானுடன் இணைந்து செயல்பட மத்திய பிரதேச அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை ஈர்க்க வெளிப்படையான, எளிமையான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ராஜஸ்தானைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட தொழில்துறையினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அல்பேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் பிரியான்ஷி பிரஜாபத் வெள்ளிப் பதக்கத்தையும் முஸ்கன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனீத் தயானந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 21-18 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஜியாவி ஜோயலை வென்றார். குருகிராமில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரவ்யா ஷிவானி, ஜப்பானின் மிச்சிகா ஒசிகி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-5 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் அனஸ்தாஷியா, உஸ்பெகிஸ்தானின் மிலானா இணையை வென்றது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கான தமது அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜஸ்தானின் பொக்ரானில் இன்று விமானப்படை பயிற்சியை பார்வையிடுகிறார். ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு திட்டங்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார்.
அல்பேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.